நான் உங்கள் ராஜா பாரம் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் பண்ணி ராஜா பாரம் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் ரைட் த பெல் பட்டன் ட்ரைசெப்ஸ் போடு வா ஹை count 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 okay 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 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10 more நாங்கள் கொஞ்சம் முரட்டு பைக்க இந்த முரட்டுத்தனமான ஒர்க் அவுட்டு இதை வந்து ஜிம்மில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருங்க அதில் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஜிம் ட்ரெயினருடைய கைடன்ஸில் பண்ணுங்கள் ஓகேவா நாங்கள் பண்ணுற மாதிரி தாறுமாறாக பண்ணி எதுவும் அன்சேஃபாக ஆயிடக்கூடாது எங்களுக்கு பல காலத்து பழக்கம் பிகினிங்கில் எங்களுக்கு ட்ரெயினர் எங்கள் மாஸ்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் மூலமாக இன்றைக்கி இதை சேஃபாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பழகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை பழகலை அப்படின்னா பிரச்சனை பிகினர்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க அப்படி சைடில் எடுத்து அப்படி நேரம் வந்துடுங்க okay okay catch triceps workout 3 booms 1 arm dumbbell rise stop boom 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 என்னடா அங்கிட்டு இங்கிட்ட ஆடுன்னு பாருங்க yourself big.
ரொம்ப நாளாச்சுல இந்த வசனத்தை சொல்லி. உன்னை நீ உயர்வா திங்க் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீ ஒல்லியா இருக்கிற, உடைய மசில் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது அப்படின்னா, இந்த இடத்தை பொறுத்தவரை நீ வெயிட் அடிக்கத்தான் உன்னுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீ கடைசி வர 5 கிலோவிலேயே முடிச்சுட்டு இருந்தனா, கடைசி வர 5 கிலோவிலேயே இருக்க வேண்டியதான். நீ எப்போ என்னால முடியும், திங்க் யுவர் செல்ஃப் பிக், நானும் பெரியவன் தான், என்னாலையும் முடியும்டா அப்படின்னு சொல்லி ஒன்ன நீ உயர்வா திங்க் பண்ணி. உயர்வானா எப்படி, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த ஃப்ரேம்ல, எந்த அளவுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணணுமோ நினைக்கிறியோ அந்த லெவல்ல நீ உன்னை திங்க் பண்ணிக்கிட்டு வெயிட்டை தூக்கும் போதுதான் நீ அந்த வெயிட்டை தூக்கி பழக ஆரம்பிப்பா. அப்பந்தான் மசில் அதுக்கு பழக ஆரம்பிக்கும். அப்பந்தான் அந்த மசிலுக்கு ஏற்ப அந்த மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ப தான் என்ன ஆகும், அந்த மசில் ஹியூஜ் ஆகுறது எல்லாமே நடக்கும். ரைட்? ஸோ திங்க் யுவர் செல்ஃப் வீக்கடா கண்ணுங்களா. அதை விட்டுட்டு நான் 5 கிலோலேயே போட்டு மசிலை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம், அதாவது பல வருஷமா பண்ண பிகினர்ஸ் சொல்லலை, பிகினர்ஸ்னா 1 வாரம் 2 வாரம் பண்றவங்கள சொல்லல, பல மாதங்களா அதிலேயே முக்கிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த மசில் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நீ அதிகப்படியான வெயிட் அடிச்சா தான் மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்போ ட்ரை பண்ணாம எதுவுமே நடக்காது. எடுத்த உடனே நீ ட்ரை பண்ணும்போது வந்துடாது. முதல் டைம் லைட் டச்சுக்குள்ள தான் வரும். அதுக்கு அந்த டச் இல்லாமல் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்றை நீ அடுத்து புஷ் பண்ணணும். ஒன்றை நீ புஷ் பண்ணாமல் நடக்காது. ஓகேவா? ஸ்டாமினாவும் அதே மாதிரி தான். உன்னுடைய ஸ்டாமினா லெவல் இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். உன்னைய நீ உன்னால முடியாத அடுத்த கட்டத்துக்கு நீ புஷ் பண்ணும்போது தான் அதுக்கேற்ப உன்னுடைய ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? இப்போ எடுத்துக்கோ, உன்னால 5 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படின்னா 5 கிலோமீட்டரை தாண்டி ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் 5 கிலோமீட்டர் தாண்டி உன்னோட ஸ்டாமினா நிற்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் ஸ்டெப்பை நீயா உன்னை புஷ் பண்ணும்போது தான் உன் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகி உன்னால 10 கிலோமீட்டரையும் ஈஸியா தாண்டுற அளவுக்கு உடம்புல ஸ்டாமினா, மசில்ல ஸ்டாமினா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. நான் இதை வந்து பேசிக்கா சொல்றேன், சயின்டிபிக் ரீதியா அதை அப்படி இப்படி பகுத்தாய்வு பண்ணி நான் சொல்லல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, புஷ் டவுன்ல நான் நிறைய பேருக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் உங்களுக்கும் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இந்த புஷ் டவுன் பண்ணும்போது இந்த பட்டக்ஸை பின்னாடி போய் வச்சுக்கோங்கள. ஆக்சுவலாக இது ஒரு பொசிஷன், இது கரெக்ட் தான். நிறைய பேர் பட்டக்ஸை தூக்கி வச்சுக்கணும்னா பட்டக்ஸ் பெருசாகும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட்டக்ஸை தூக்கி வச்சா பட்டக்ஸ் பெருசாயிருமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா எனக்கு பட்டக்ஸ் ரொம்ப வருஷமா சின்னதாங்க. ஓகே, நான் பாருங்க, கவனிக்க வேண்டிய ட்ரைசெப்ஸ்ல நிறைய பேர் பண்ற தப்பு இந்த மாதிரி. இவ்வளோதான் ஒர்க் பண்ணுறது, இப்படிதான் போடுறான், இவ்வளவுதான் கொடுக்குறான். இதுல எங்க ட்ரைசெப்ஸ் உடையும்? இது ட்ரைசெப்ஸை உடைக்கிறதுக்கான ஒர்க் அவுட். அப்ப என்ன பண்ணணும், கீழே வரணும், பிதுங்கணும் ட்ரைசெப்ஸ். பாருங்க, என் கை எங்க வந்து பாருங்க, இந்த முட்டுக்கு நேரா வந்தாச்சு. இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ட்ரைசெப்ஸ் உடையும்? உடையாது. ஒட்ட கிக் பேக்னு சொல்றாங்களா, அதுவும் அப்படிதான். இது புஷ் டவுன், அழுத்தி கீழே கரைக்க அழுத்துறது. புஷ் டவுன்னா இந்த கிக் பேக்னா அழுத்தி பின்னாடி கிக்கில் தான் உடையும். இந்த ஒர்க் அவுட்டும் சரி, கிக் பேக்கும் சரி, இந்த ட்ரைசெப்ஸ் முதல்ல உடைக்கிறதுக்கானது, பிரிக்கிறதுக்கானதுன்னு சொல்லிக்கலாமா? ஓகே, அப்போ கீழே அழுத்தம், அழுத்தத்தை பிரிக்கிறத ஃபீல் பண்ணணும். சும்மா ட்ரைசெப்ஸ் ஒர்க் தான் ஒர்க் அவுட்டா அடி டிங்கிரி அப்படி அடிக்கக்கூடாது. ஓகே, ஒட்ட என்ன ஒர்க் அவுட் போடுறியோ, எந்த மசில் போடுறியோ அந்த மசிலை ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த மசிலை உன்னால நல்லா கெயின் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த மசிலுக்கான போஸ் கம்பல்சரி பிடிச்சி பாருங்க. அப்பதான் அந்த மசில் ஷேப் வந்து அழகா கொண்டு வர முடியும். இல்லாம ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணுவான், அப்ப நல்லா பார்த்துருப்பீங்க, ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணுவான், மசில் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா ஒரு போஸ் பிடிச்சா அந்த ஷேப்பே தெரியாது. என்ன காரணம்னா
அவங்க போசிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. போசிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பழகும் போது தான் நம்ம மசிலை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மசிலும் அழகான ஷேப்புக்கு வந்து நிற்கும். ஸோ எந்த ஒர்க் அவுட் போடுறோமோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு அந்த மசிலுக்கு போஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே, ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் சிறப்பாக முடிந்தது. எப்போ சொல்லுறதுதான், திங்க் யுவர் செல்ஃப் பிக். ரொம்ப நாளாக நம்ம விட்டு போன நம்ம வசனத்தை மறுபடியும் நீ அடிக்கடி முழங்குவோம். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரம்.